மதுரை RKIS அகாடமியில எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. எஸ்ஐக்கு டெஸ்ட் பேட்ச் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க அட்மிஷன்ஸ் ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அட்மிஷன் போட்டு டெஸ்ட் பேட்சை கண்டினியூ பண்ணுங்க. ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஜெனரல் ஸ்டடீஸ் as well as மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜி அதுக்கான வீடியோ வந்து நாங்க கொடுப்போம். ஸோ இன்னைக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 1ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1 இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 50% ஆஃப் 128. ஸோ அப்போ நம்ம வழக்கம் போல போர்ட் மாஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ 50%ன்றது half ஆஃப் த வேல்யூ. அப்போ half ஆஃப் த வேல்யூன்றது 64. அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம மைண்ட் மேப்பிங் போடுறது ஈஸி. பிளஸ் இது 4 ரூட் எழுதிருக்கலாம். அப்போ இது வச்சோம்னா 2, அப்போ 2 into 2 into 4 is equal to question mark plus 10. அப்போ as per the board mass படி அடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 64 plus 8 is equal to x plus 10. சரிங்களா? அப்போ 64. ஸோ அப்போ இதோட இதை ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 72. 72 is equal to x plus 10. அப்போ x is equal to 62. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கு. சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா கால்குலேட் பண்றோமோ அதுதான் ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चन நம்பர் 2ல பாத்தீங்க அப்படினா சிம்பிளிஃபை சொல்லிருக்காங்க. சோ அப்படியே டைரக்டா we go through for it. சோ அப்ப நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். சோ 11 12 -13 -4 இருக்குங்க. சோ எல்லாம் 1/4 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கீழ எல்லாத்துக்கும் வேல்யூ பாத்தீங்க அப்படினா 94 இருக்கு. அப்ப LCM எடுத்தீங்கன்னா 36 வந்துரும் இதுக்கு. சரிங்களா? LCM எடுத்தா 36. அப்ப இது பார்த்தோம் அப்படினா நமக்கு என்ன வந்திருக்கு, நமக்கு பார்த்தோம் அப்படினா 36. ஓகே, இது இருக்கட்டும் ஒன் சைடு. சோ இத நம்ம சிம்பிளை பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் லேயர் பை லேயராவே போலாம். 99 101/9 பிளஸ் சோ அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படினா 108. சோ 90 108 110 110/9 மைனஸ். சரிங்களா? சோ 90 27 119 டிவைடட் பை 9 மைனஸ் 17/4. ஓகே டன். சோ அப்ப இதுக்கு LCM எடுத்தீங்க அப்படினா 36. சோ அப்ப இது எத்தனை டைம் வந்திருக்கும் அப்படினா 4 டைம்ஸ் வந்திருக்கும். அப்ப 404. சோ அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படினா இதுவும் 4 டைம்ஸ் வந்திருக்கும். அப்ப பிளஸ் சைன் இருக்கு. அப்ப 4 இன்டனா 440. சோ அடுத்து மைனஸ் 9 டைம்ஸ் போட்டோம் அப்படினா அது 4 டைம் வரும். அப்ப 400, அப்ப ஒரு 40 36. சோ அப்ப 476. சரிங்களா? சோ -476. இதெல்லாம் அடிச்சு கொடுத்தோம்னா 9 டைம். சோ 9 × 17 90 63. அப்ப 153 -153. அப்ப ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்ப அடிஷன் பார்ட் பாக்குறப்ப இங்க ரெண்டுமே அடிஷன் இருக்கு, ரெண்டுமே சப்ட்ராக்ஷன் இருக்கு. அப்ப 844 மைனஸ் சோ ரெண்டு ஆட் பண்ணலாம் 9. சோ 5 5 10 12 2 மிச்சம் 1. சோ 6 629 டிவைடட் பை 36. அப்ப 844ல இருந்து நமக்கு என்ன சொல்லணும், 629 கழிச்சிடல வேண்டியதா. அப்ப 5. சோ இங்க ஆல்ரெடி 3 இருக்கு. அப்ப 1 அப்ப 2 215/36. 215/36. அப்ப 36 வாய்ப்பால 215 அடிச்சு கொடுத்தோம்னா 5 டைம் அடிச்சா 180 வந்துரும். மிச்சம் எவ்வளவு இருக்கு, 35 இருக்கு. அப்ப 35/36 535/36 ஆப்ஷன் A ல இருக்கு. சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ற கால்குலேஷன் டைமிங் தான். क्वेश्चन नंबर 103. சோ 103 க்கு பாக்குறப்ப 343 நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. அது 7 கியூப். இது வந்து 32, அது 64 plus 175 divided by 100 into 350 அப்படின்னு சொல்லிருக்காங்க equal to x square. சோ அப்ப இது அடிச்சோம்னா 2 டைம்ஸ். சோ இது அடிச்சோம்னா 7/2 7/4. சோ அப்ப 4 ஆல அடிச்சு கொடுத்தோம்னா 2 175. சோ அப்ப மல்டிபிள் பண்ணிக்கலாம் நம்ம. சோ மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 343/2 plus 7 டைம்ஸ். அப்ப 700. சோ 490. சோ அப்ப 7 35. சோ 5 10 12க்கு 2 மிச்சம் 1 12. சரிங்களா? சோ அப்ப 1225 டிவைடட் பை 2 is equal to x square. கீழ பேஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆட் பண்ணலாம் 8. சோ 5 plus 3 8. அடுத்து என்ன வந்திருக்கு 6 5. சோ அடுத்து என்ன வந்திருக்கு 1568 டிவைடட் பை 2 is equal to x square. சோ இது வெச்சோம்னா 7 2 14. சோ அடுத்து என்ன வந்திருக்கு 8 2 16. சோ அடுத்து என்ன வந்திருக்கு 4 2 8 784. சரிங்களா? 4ல முடியுது. சரிங்களா? 4ல முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 7 2 14 மிச்சம் 8 2 16. சோ 4 2 8. ஓகே 784 எந்த ஸ்கொயர் வேல்யூக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 4
4ல முடியுது அப்படின்னா நமக்கு என்ன முடியும் 8ல முடியுற ஸ்கொயரா தான் இருக்கும், வேற எதுவுமே இல்ல. சரிங்களா? 32 போயிட்டீங்கன்னா 30க்கு மேல போயிட்டா 900 பிளஸ் வந்துரும். சரிங்களா? இங்க 784. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ அடுத்த क्वेश्चन நம்பர் 45% ஆஃப். அப்ப 45% ஆஃப்ன்றது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 9/20 ஆஃப் 80. சோ அப்ப இது அடிச்சிட்டோம் அப்படின்னா 4 டைம் முடியும். அப்ப 36 பிளஸ் 841. 8041ன்றது எந்த ஸ்கொயருக்கு வரும் அப்படின்னா அப்ப லாஸ்ட் 1ல முடியுது. அப்ப 1ல முடிஞ்சா 9, இது ரெண்டு தான் இருக்க முடியும். சோ அடுத்த ஸ்கொயர்னா லாஸ்ட் 2 டிஜிட் விட்டுறலாம். அப்ப 8 எந்த ஸ்கொயருக்குள்ள வரும் அப்படின்னா நமக்கு வந்து 2 ஸ்கொயருக்குள்ள தான் வரும். ஏன்னா 3 ஸ்கொயர் 9. அப்ப 22 இல்ல 29 ரெண்டுல ஏதோ ஒரு ஸ்கொயர் தான். சோ அப்ப இன் பிட்வீன்ல ஏதோ தான் இருக்கும் அப்படின்னா 29 இஸ் தி ஆன்சர். 29 ஸ்கொயர் தான் நமக்கு அதோட வேல்யூ 841 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு. சோ இது அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 101. சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அடிச்சு 11 போட்டுற கூடாது. சரிங்களா? 101 இஸ் தி ஆன்சர். சோ அப்ப இத ஆட் பண்ணி அங்கிட்டு கொண்டு போயிடலாம். நம்ம கொண்டு போயிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா we got it answer. சரிங்களா? சோ அப்ப 50 59 60 65. சோ அப்ப 65 plus x squared is equal to 101. அப்ப 101ல இருந்து 65 கழிச்சிட வேண்டியதான். சரிங்களா? சோ அப்படி கழிச்சோம் அப்படின்னா 6 3 36. சோ அப்ப r ஸ்கொயர் 6 தான் ஆன்சர் இருக்கு. 36 வந்திருக்கு x ஸ்கொயர். அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா x is equal to 6. ஆப்ஷன் B ல இருக்கு. Then அடுத்து simplify the square value. So 9ல முடியுதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 9ல முடிஞ்சு அப்படின்னா 3 இருக்கும் 7 இருக்கும். லாஸ்ட் 2 டிஜிட் ஸ்கிப் பண்ணிடலாம். சோ 63 67. சோ 65 வேல்யூ தான் எனக்கு தெரியும். 65 ஸ்கொயர் வேல்யூ 42 25. அப்ப அதோட இது பெருசா சிறுசா பத்த சிறுசு. அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 63 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு. அடுத்து இதை சொல்லிருக்கோம் 5ல முடிஞ்சிருக்கு. அப்ப 5ல முடிஞ்சா 5ல முடியுற ஸ்கொயர் தான், வேற எந்த ரூட்டுமே இல்ல. லாஸ்ட் 2 டிஜிட் விட்டுறலாம். 132 எந்த ஸ்கொயருக்குள்ள வருதுன்னு பார்க்கணும். சோ 11 குள்ள தான் வரும். ஏன்னா 12 ஸ்கொயர் வந்து 144, 11 ஸ்கொயர் தான் 121. அப்ப 115. அப்ப 63 சைடு போச்சுன்னா மைனஸ் பண்ணிடலாம் நம்ம. அப்ப 115 மைனஸ் 63 2 10ல 6 போச்சுன்னா 4 4 1 5 அதானே. சோ 52. சோ அப்ப அந்த இடத்துல 52 ஸ்கொயர் வரும். சரிங்களா? 52 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 25 26 27 04. சரிங்களா? 27 04 that is answer. சரிங்களா? ஆமா அது அந்த ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சனால அப்படியே போட்டுறலாம். 52 ஸ்கொயர் லைட் 52 52 போட்டு நீங்க போட்டுறலாம். சரிங்களா? So as per the rule படி 4 மார்க்ஸ் படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான். சரிங்களா? அப்ப 12/18 into 96 தான் வந்திருக்கு. அப்ப 6 டேபிள் அடிச்சிடலாம். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 ஆல அடிச்சிடலாம். 1 3 3 3s are 9 1 31 31 into 2 நமக்கு என்ன வந்திருக்கும் 62 plus 26 minus 9. சோ அப்ப 26 minus 9 இங்க இருந்து இத கழிச்சுக்கலாம். கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் 17. அப்ப 17 நீங்க ஆட் பண்ணிடலாம் 9. சரிங்களா? 9 17 17 தான் 62 7 8 9 6 1 7. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சோ 18 அப்ப 2 3 2/3 ஆஃப் த வேல்யூ. அடுத்து 3 ஆல் அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 3 2 32. அப்ப 32ன்ற பட்சத்துல என்ன வந்திருக்கும் 64. சரிங்களா? 64ல இருந்து 17 கழிச்சிட வேண்டியதான் அதானே. அப்ப 4 64 சாரி ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 8 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 11க்கு 1 மிச்சம் 1 6 7 8 81. எஸ் ரூட் ஆஃப் 81. ஆன்சர் வந்து 9. சரிங்களா? மல்டிபிள் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றப்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. எஸ் இந்த கணக்கு பாருங்க பவர் வேல்யூ சேம். அப்ப a பவர் m பிளஸ் a பவர் m இருக்காங்க. சரிங்களா? ரெண்டையுமே ஆட் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? சோ அப்ப நீங்க 2 பவர் 40 நான் காமனா வெளியே எடுத்துறேன் இந்த ரெண்டுலயுமே. அப்ப வெளியே எடுத்தோம்னா 1 + 1 மாறிடும். இது பெருக்கிறப்ப நமக்கு 1 + 1 மாறிடும். அப்ப 2 பவர் 40 நமக்கு அடுத்து என்ன வந்திருக்கு இன்ட்ல 2. 2 + 1 + 1 2. அப்ப 2க்கு மேல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? எந்த வழியுமே இல்லைன்னா 1 இருக்கு அர்த்தம். பேஸ் ஈக்குவலா இருக்கு பெருக்கலா இருக்கும் பட்சத்துல ஆட் பண்ணிக்கணும். அப்ப 2 பவர் 41 இஸ் ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு. சோ ஆப்ஷன் டி ல இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் அவ்வளவுதான். ஏன்னா ஒரே நம்பரா இருக்கு. அப்ப 40 40 குறிக்கி இது பிளஸ். ஏன்னா நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கு தான் நமக்கு வந்து விதி இருக்கு. பிளஸ் மைனஸ்க்கு சேம் நம்பருக்கான ரூல் இல்ல. அப்ப நான் கன்வெர்ட் பண்றேன். அப்ப 240 வெளியே எடுக்கிறப்ப தான் மல்டிபிள் சைனே வரும் எனக்கு. சோ தட் ஆன்சர் 2 பவர் 41. சோ இது நமக்கு தெரியும். the prime number will be infinitive times.
சோ அப்ப ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் 3 பவர் 1 சேம் நம்பர் சரிங்களா இன்ஃபினிட்டி டைம்ஸ் வரனால தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா f1 ஓட வேல்யூ 1 டாம் f2 ஓடது 3 டாம் அப்ப n ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு n - 1 plus f n - 2 ன்னு சொல்லிருக்காங்க சரிங்களா அப்ப இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க f5 ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அப்ப f1 2 இருக்கு அப்ப f3 கண்டுபிடிக்கணும் f4 கண்டுபிடிக்கணும் அப்புறம் தான் f5 கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா எனக்கு என்ன வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் டைரக்டா இங்க f5 போட்டீங்கன்னா இங்க 5 - 1 4 கிடைச்சிரும் இங்க 5 - 2 என்ன வந்திருக்கு 3 கிடைச்சிரும் அப்ப 3யும் 4ம் இல்லாம நான் f5 கண்டுபிடிக்க முடியாது 3யும் 5யும் இல்லாம உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்ப ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் f3 f3 is equal to f n - 1 அப்ப 3 - 1 2 f2 plus அப்ப f n - 2 தான் n - 2 னா 3 - 2 1 அப்ப f1 அப்ப இதோட வேல்யூ என்னது 2 3 ன்னு கொடுத்திருக்கானே என்னது 3 + 1 4 அப்ப f3 ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு போச்சு 4 ன்னு அடுத்து f5 ஓட வேல்யூ சாரி f4 ஓட வேல்யூ f4 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன வந்திருக்கும் 4 + 1 4 - 1 எனக்கு என்ன வந்திருக்கு 3 அப்ப f3 ஓட வேல்யூ எனக்கு 4 ன்னு தெரியும் f3 ஓட வேல்யூ அடுத்து என்ன வந்திருக்கு பிளஸ் என்ன வந்திருக்கு 4 - 2 f2 f2 ஓட வேல்யூ எனக்கு என்ன தெரியும் என்னது 3 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் क्वेश्चनல கொடுத்திருக்கான் அப்ப 7 f4 ஓட வேல்யூ 7 இப்பதான் f5 கேக்குறான் f5 க்கு அதே மாதிரி தான் அப்ப f5 கண்டுபிடிக்கணும்னா n - 1 அப்ப 4 f4 ஓட வேல்யூ 7 ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து என்ன வந்திருக்கு n - 2 அப்ப 5 - 2 3 அப்ப f3 ஓட வேல்யூ எனக்கு என்ன தெரியும் 4 ன்னு தெரியும் அப்ப ரெண்டு ஆட் பண்ணா 11 சோ அப்ப இந்த பர்టిక్యులர் क्वेश्चनஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படினா 11 ஆப்ஷன் A ல இருக்கு சரிங்களா அந்த அது என்ன கொடுத்திருக்காங்க அது எப்படி n ஃபைண்ட் பண்ணனும்னு கொடுத்துட்டான் அப்ப அந்த n ஆஃப் வேல்யூ ஃபைண்ட் பண்றத வச்சு அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் டைம் மேனேஜ்மென்ட் கீப் அப் பண்ணிக்கோங்க சோ இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படினா இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல் தான் 87 ஆல டிவைட் பண்ணனும் சோ அப்ப ஆப்ஷன் பி மட்டும் தான் 87 ஆல ரிமைண்டர் எல்லாம் அடி ஆகும் சரிங்களா இது டிவிசிபிலிட்டி தான் பேஸ் டிவைட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் 87 எதால டிவைட் ஆகும் ஈச் ஒன்னால டிவைட் பண்ணி பார்க்கறப்ப 998118 மட்டும் தான் எக்ஸாக்ட்டா மீதி இன்றி வகுபடும் 87 ஆல இது வந்து டிவைட் பண்றதுக்கான டைம் மட்டும் தான் சரிங்களா அத வச்சு போட்டீங்கன்னா வாட் இட் ஆன்சர் வேற ஷார்ட்கட் எதுவும் அதுல இல்ல சோ இங்க பாருங்க அடுத்து how many times 7 written by 1 to 80 இப்போ 1 ல இருந்து 80 வரைக்கும் நம்பர் இருக்கு இதுல 7 எத்தனை டைம் எழுதி இருப்பீங்கன்னு கேக்குறா 7 digits is impressed in அப்ப இது எப்படி பிரிக்கலாம் 7 17 27 37 47 57 67 இது வரைக்கும் போட்டுறலாம் இது வரைக்கும் பார்த்தா அப்படின்னா 1 2 3 4 5 6 7 7 டைம் 7 அப்பியர் இருக்கு 7 நம்பர்ஸ் இது 67 வரைக்கும் தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 80 வரைக்கும் சொல்லியிருக்கான் அப்ப 70 71 72 73 74 75 76 77 78 79 சரிங்களா அப்ப 2 4 6 8 10 11 அப்புறம் அங்க ஒரு 11 டைம் அப்ப மொத்தம் 18 டைம் 7 will be appear it எத்தனை தடவை 7 டிஜிட் வந்து அப்பியர் பண்ணிருக்காங்க அப்படின்னா 18 டைம் வந்து நமக்கு வந்து அங்க 7 வந்து பஞ்ச் ஆயிருக்கும் சரிங்களா மறந்துட கூடாது எஸ்ஐக்கு இந்த மாதிரி क्वेश्चंस எதிர்பார்க்கலாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு 350 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தில் எத்தனை எண்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பான் இங்க 7 மட்டும் பர்టిక్యులரா கேட்டிருக்கான் ஆனா how many total digits are printed அப்படின்ற மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க லாஸ்ட் டைம்ல கேட்டிருக்காங்க லாஸ்ட் எஸ்ஏ क्वेश्चनல அந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க சோ அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கிராக் பண்ணி படிச்சுக்கோங்க சோ அடுத்து யூனிட் டிஜிட் பாருங்க நமக்கு ஒரு ஷார்ட் தெரியும் என்ன அப்படின்னா a number end with its mean unit place 0 1 5 6 இந்த மாதிரி நம்பர்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா பவர் வேல்யூ என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது நமக்கு ஆன்சர் சேம் நம்பர் will be appear அப்ப இந்த இடத்துல 6 ன்னு முடியுது பவர் 25 முடிஞ்சிருக்கு அதனால நமக்கு தேவையில்லை அப்ப இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன 6 இதோட ஃபைனல் ஆன்சர் 6 மைனஸ் ஓகேவா இப்ப 2 ல முடியுது சரிங்களா 2 ல முடிஞ்சா என்ன பண்ணணும் நம்பர் end with 2 யூனிட் டிஜிட் வந்து 2 ல முடியுது அப்ப என்ன பண்ணணும் பவர் வேல்யூ டிவிசிபிள் பை 4 4ஆல வகுக்கணும் அப்ப 86 4ஆல வகுக்கிறப்ப நமக்கு எத்தனை டைம் வந்திருக்கும் 86 4ஆல வகுக்கிறப்ப 86 4ஆல அப்ப வகுக்கிறப்ப 2 டைம்ஸ் என்ன வந்திருக்கும் 8 1 டைம்ஸ் 4 சோ ரிமைனிங் என்ன வந்திருக்கு 2 அப்ப ரிமைனிங் என்ன வருதோ அதான் n ஆஃப் 2 n ஆஃப் சரிங்களா அந்த 2ன்றத நம்பர் முடியுது சரிங்களா அப்ப 2 பவர் n தான் என்னது ரிமைண்டர் வேல்யூ அப்ப 2 பவர் 2 தான் நமக்கு ஆன்சர் அப்ப என்ன வந்திருக்கும் இந்த இடத்துல 4 அப்ப ஆன்சர் 2 சரிங்களா இதெல்லாம் புரியுதா ரெடி பண்ணோனே சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 2
அவுட் ஆஃப் 6 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர் தான் நமக்கு தெரியும். x, x plus 1, x plus 2 என்ன சொல்லிருக்காங்க? 6 consecutive natural numbers will be sum of first 3 ன்றாங்க. சம்னா கூட்டல் அர்த்தம். அப்ப இதான் முதல் 3. சரிங்களா? அடுத்த 3 என்ன வரும்? x plus 3, x plus 4, x plus 5. இதுதான் அடுத்த 3 நம்பர். சரிங்களா? இது முதல் 3 நம்பர். அதோட கூடுதல் தான் எவ்வளவு? சம் என்ன சொல்லிருக்காங்க? 42. அப்ப 3x plus 3 3x plus 3 is equal to 42. அப்ப 3x is equal to 39. x is equal to 13. இப்ப I find the x. எனக்கு x தெரியும். இப்போ என்ன கேட்டிருக்கான்? what is the sum of the other 3 ன்னு கேட்டிருக்கான். other 3 ஓட sum என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப இங்க x இருக்கிறதுல 13 போடலாமா? அப்ப 13 plus 3 19. அடுத்து ஒரு 13 plus 4 அதானே? சாரி 13 plus 3 16. அடுத்து என்ன வந்திருக்கும்? 13 plus 4 17. அப்ப 18. இதுதான் அந்த அடுத்தடுத்த நம்பர். அப்ப இதோட சம் கேட்டிருக்காங்க. அப்ப 30 38 45 51 ஆன்சர். சரிங்களா? that particular question answer will be 51. சரிங்களா? இது நேச்சுரல் நம்பருக்கான சீக்வல். கன்சிக்யூட்டிவ் சொன்னனால கன்சிக்யூட்டிவ் தொடர்ச்சியான நம்பர் சொன்னாலும் இப்படிதான் கிராக் பண்ணணும். சரிங்களா? இதுக்கே ஆட் நம்பர் இருக்கு, ஈவன் நம்பர் இருக்கு. ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி பண்ணணும்ன்றதுக்கு தனி கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? அடுத்த क्वेश्चंसல அதனை இன்சர்ட் பண்றப்ப நான் உங்களுக்கு அந்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இத பாத்தீங்க அப்படினா வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் 1 கியூப் 3 கியூப் 5 கியூப் and 11 கியூப் னு சொல்லிருக்காங்க. அப்ப இதோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நேச்சுரல் நம்பரா இருந்துச்சு 1 கியூப் plus 2 கியூப் plus 3 கியூப் டாட் 11 கியூப்ன்றச்ச ஃபார்முலா தெரியும். என்னது? n into n plus 1 divided by 2 the whole square நமக்கு தெரியும். ஆனா இது பாத்தீங்க அப்படினா இட்ஸ் ஆட் நம்பர், ஒன்லி ஒற்றைப்படை எண் தான் கேக்குறான். அப்ப நேச்சுரல் நம்பர் கேட்கல நமக்கு. நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா இது இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நேச்சுரல் நம்பருக்கானது இது. ஒற்றைப்படை எண்ணுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஸ்கொயர் 2n ஸ்கொயர் minus 1. மறந்துடாதீங்க. சோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அப்ப n ஆஃப் வேல்யூன்றது என்ன? இங்க டோட்டல் how many n's are there? அதான் n. அப்ப இங்க மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 6 நம்பர் இருக்கு. 1 3 5 7 9 11 6 நம்பர் இருக்கு. அப்ப n = 6. அப்ப 36. அப்பதானே 2 into 36 minus 1. அப்ப 36 into sorry open bracket வச்சுக்கலாம். லேயர் பை லேயரா போறனால சொல்றேன். 72 minus 1. அப்ப 36 into 71. ஆன்சர் மல்டிபிள் பண்ணா 2556. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? n squared into 2n squared minus 1. சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது என்ன சொல்லுவாங்க? மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. LHS equal to RHS. லெஃப்ட் ஹேண்ட் சைட நான் ஹென்ஸ் ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடு 17 வந்திருக்கு. அப்ப நான் எந்த ரெண்டு சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணா எனக்கு 17 வரும். இந்த பர்டிகுலர் क्वेश्चंस இந்த மாடல் பண்ற மாடல் டைம் கன்சியூம் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம வச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுவோம். ஒரு சில பேர் செஞ்சு பார்ப்பாங்க ஒவ்வொரு ஆப்ஷனா. ஒரு சில பேர் இது இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு வச்சு மட்டும் பார்ப்பாங்க. இது இங்க போகும், இது இங்க வந்துரும். சரிங்களா? அப்ப இதுக்கு பண்ண அப்படின்னா 2 into 5 10. அடுத்து வந்திருக்கு -12 + 2 அப்படிதான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நமக்கு என்ன வந்திருக்கும்? -10. அப்ப 10 10 போச்சுன்னா 0 வந்துரும். அதானே? -2 12 + 2 அப்ப -10 இங்க +10 அப்ப 0 ஆயிரும். அப்ப முதல் ஆப்ஷன் எடுத்துறப்ப எனக்கு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. இது எல்லாமே மைண்ட் மேப்ல தான் நீங்க போடணும். எவ்வளவு ஃபாஸ்டா போட முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா போடுறீங்கன்னா அது கரெக்ட் ஆன்சர். அடுத்து இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பிளஸ்ஸையும் டிவிஷனையும். அப்ப இந்த டிவிஷன் வந்துச்சுன்னா 5/6 மாறிடும். இங்க டிவைடட் பை 3 மாறிடும். அப்ப 5/6 எனக்கு டிவைட் ஆகாது. அப்ப இந்த ஆப்ஷன் நல்லிஃபை பண்ணிடலாம். அடுத்து டிவைடையும் மல்டிப்ளிகேஷனும் இன்டர்சேஞ்ச் பண்றான். அப்ப டிவைடையும் மல்டிப்ளிகேஷனும் இன்டர்சேஞ்ச் பண்றான். அப்ப இந்த இடத்துல டிவைடும் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனும் வந்துரும். அப்ப இந்த இடத்துல 6 வந்துருச்சு. -3 18 + 5 அதானே? சோ அடுத்து இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா 17 வந்துருச்சு. சரிங்களா? 17 வந்துருச்சா? சோ ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சா? அவ்வளவுதான் விஷயம். அந்த ஹென்ஸ் ப்ரூஃப் பண்ணணும். LHS equal to RHS அவ்வளவுதான். சோ அடுத்த क्वेश्चन அதே மாடல் தான். சரிங்களா? எவ்வளவு குயிக்காவும் ஃபாஸ்டாவும் மைண்ட் மேப்பிங்ல கால்குலேட் பண்றீங்களா தான் இருக்கு. சோ இந்த பிளஸ்ஸையும் மல்டிப்ளிகேஷனையும் மாத்துறேன். பிளஸ்ஸையும் மல்டிப்ளிகேஷன். அப்ப இது சால்வ் பண்ணா எனக்கு 1 வந்துரும். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், இந்த இடத்துல பிளஸ். அப்ப 1 × 10 10 மைனஸ் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? 10 அடுத்து என்ன வந்திருக்கு? +10. அப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சு. 10 வந்துருச்சா?
சோ இன்டர்சேஞ்ச் பண்றப்ப வந்துருச்சா LHS ஈக்குவல் டு RHS பிளஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சு ஒண்ணு. ஏன்னா இதை சால்வ் பண்ணா எனக்கு 1 கிடைச்சிருச்சு. ஏன்னா டிவிஷன் பார்த்தா நான் சேஞ்ச் பண்றப்ப அதானே. சோ பிளஸ்ஸையும் மல்டிப்ளிகேஷனையும் மாத்துறேன். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சோ அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். சோ சுருக்குங்க 1/9 ஆஃப் த வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து ஃபாஸ்டா டிவைட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பண்றீங்களோ அதான் ஆன்சர். அப்ப 9 ஆல டிவைட் பண்ணிடலாம். சோ 9 63 மிச்சம் 2 வந்திருக்கு. 2 வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு 27. அப்ப 27 26 வராது. அப்ப 18 சரிங்களா. 19 20 அப்போ ரைட் 8 இருக்கு 81. சோ 9 டைம்ஸ். அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு 729 மைனஸ் 5 ஆல டிவைட் பண்ணிடலாம். சோ 2 10 7 35 இத 4 டைம் பெருக்கணும். அப்ப 800 4 28 அப்ப 1080 பிளஸ் 25% 1/4 ஆஃப் த வேல்யூ. அப்ப 4 அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2000. இது எல்லாமே சீக்கிரமா நீங்க பெர்சன்டேஜ் வேல்யூ எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி. இஸ் ஈக்குவல் டு 1/8 ஆஃப் த வேல்யூ 6 48 சரிங்களா. 6 48 அப்ப இது 8 அடிச்சுக்கிட்டோம்னா 6 டைம். சோ அப்ப 600 பிளஸ் எக்ஸ் இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் வேல்யூ. இது எல்லாமே எவ்வளவு குயிக்கா நீங்க ஃபாஸ்ட் பண்றீங்கன்றதெல்லாம் இருக்கு சரிங்களா. சோ இது 1080 கழிச்சிட்டோம் அப்படின்னா 920 இருக்கும். சோ அப்ப பிளஸ் இது அடிச்சிட்டோம் அப்படின்னா 920 எனக்கு ரிமைனிங். ஏன்னா 2000 1000 போச்சுன்னா 1000 1080 போச்சுன்னா 920. அப்ப 920 ஆட் பண்ணிக்கலாம். 9 4 9 10 16 1649 அங்கிட்ட என்ன இருக்கு 600 கிட்ட வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா 1049 த ஃபைனல் வேல்யூ. ஆப்ஷன் சி ல இருக்கு. ஃபாஸ்ட் கால்குலேஷன் தான், வேற ஒண்ணும் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பெர்சன்டேஜ் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம டைம் சப்ரஸ் பண்றோமோ, எந்த அளவுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் அதாவது வாய்ப்பாடு தெரியுதோ அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். அடுத்து பாருங்க, இந்த 696ல எந்த ஒரு நம்பரை போட்டீங்க அப்படின்னா தட் நம்பர் வில் பி தி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், சரியான ஒரு வர்க்க மூலமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த 64 96 எதுக்கு பக்கத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸ்கொயர் வேல்யூல. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 ஸ்கொயர் பாருங்க 6400. ஏன்னா 8 ஸ்கொயர் எவ்வளவோ அதோட 2 ஜீரோ சேர்த்துக்கிறேன். இது அதோட கூட இருக்கு அப்படித்தானே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 85 ஸ்கொயர் எனக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்னது 72 25 எது 85 ஸ்கொயர். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது எங்க இருக்கு 66 96. அப்ப 81 ஸ்கொயர்ல இருந்து 84 ஸ்கொயருக்குள்ளதான் ஏதோ ஒரு வேல்யூவா இருக்க பாசிபிலிட்டி. இப்ப நம்ம 81 ஸ்கொயர் அல்லது 82 ரெண்டுல ஏதாச்சும் ஒரு வேல்யூ பார்த்து நம்ம ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதோட வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we got it ஆன்சர் சரிங்களா. சோ அப்ப 0 1 64. சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 65 61 வருது. எதுக்கு 81 ஸ்கொயருக்கு அதோட இது கூட இருக்கு. அப்ப ஃபைனலா ஆன்சர் என்ன 82 ஸ்கொயர் ஒரு ஆன்சர் தான் இருக்கு. சோ அப்ப 04 64 8 32. சோ அப்ப 24 74. அப்ப 67 24 அதுல இருந்து அந்த நம்பரை கழிச்சிருங்க. 66 96 கழிச்சலாமா. கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்க கழிச்சா 4 கழிச்சா 700 மாறிடும். அங்க ஒரு 24. அப்ப ஆன்சர் 28. சோ 28 ஆட் பண்ணா போதும் இந்த வேல்யூ கிடைச்சிரும். 67 24 அது 82 ஸ்கொயர். தட் இஸ் a way. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் மேப்பிங்க்கு ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்டர் தெரியணும். ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்டர் தெரியலனா we can't do it சரிங்களா. அது ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்டர்ஸ் தான் பார்த்தோம் நம்ம சரிங்களா. வேற எதுவும் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணல சரிங்களா. क्वेश्चन நம்பர் 119. the average of n நம்பர்னு சொல்லிட்டாங்க. average of n நம்பர். அப்ப average of n நம்பரே தெரியாது. அப்ப ஃபார்முலா என்னன்னா n plus 1/2 சரிங்களா. மறந்துடாதீங்க n plus 1/2. இப்ப average of n நம்பர் n நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த n நம்பரே தெரியாது. இதோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க 8ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ப n equal to n தான் கேக்குறாங்க. அந்த என்னோட வேல்யூஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 16 - 1 ஆன்சர் என்ன n equal to 15 சரிங்களா. அப்ப அந்த n ஆஃப் வேல்யூ வந்து n வந்து எவ்வளவு 15ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னோட வேல்யூ. அப்ப இப்ப 15 நம்பர்ஸும் தெரியும், அதோட ஆவரேஜ் 8ன்னு தெரியும். அப்ப நமக்கு சம் கேக்குறான். அப்ப சம் எப்படி போடுறது 15 × 8 ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும் 120. சோ ஆப்ஷன் சி ல இருக்கு
சரிங்களா? முதல்ல n ஃபைண்ட் பண்ணணும், என்ன பேஸ் பண்ணி நம்ம வந்து சம் கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு. சரிங்களா? So that is the answer. Question number 119 க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் C. Then அடுத்த question number 120, how many numbers between 10 and 100 divisible by 8? சரிங்களா? எட்டாம் வாய்ப்பால நான் டிவைட் பண்றப்ப 12 டைம்ஸ் தான் என்ன வந்திருக்கும், 96 வந்திருக்கும். அதாவது 12 8 96, 12 into 8 equal to 96 வந்திருக்கு. அப்புறம் அடுத்த நம்பர் போறப்ப 104 வந்துரும். இது 13 டைம்ஸ்ன்றப்ப அப்ப 1ல இருந்து 100 வரைக்கும் எனக்கு 12 நம்பர்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 8ஆல டிவைட் ஆகும். ஆனா அவ கேட்ட क्वेश्चन 10ல இருந்து தான் கேட்டிருக்கான். நான் எடுத்தது 1ல இருந்து. அப்ப 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆன்சர் இஸ் 11. சரிங்களா? 11 டைம்ஸ், சரி 11 நம்பர்ஸ் will be exactly divided by 10 to 100. சரிங்களா? சிம்பிள். சோ அடுத்த ஆல்பபெட் பேசிஸ்ல क्वेश्चंस சைக்காலஜி பார்ட், மேக்ஸ் முடிச்சு சைக்காலஜிக்கு வந்திருக்கோம். பாருங்க, எஸ் டி யூ வி டபிள்யூ இருக்கா? ஓகே டன். சி டி விட்டுட்டு இ, எஃப் விட்டு ஜி, ஜி விட்டு ஹைச் விட்டுட்டு இங்க என்ன வந்திருக்கோம் ஐ, ஐக்கு அடுத்து ஒண்ணு விட்டுட்டு ஜே விட்டு கே போயிடுச்சு. அடுத்து டி, இ விட்டுட்டு எஃப், ஜி விட்டுட்டு ஹெச், ஐ விட்டுட்டு இங்க என்ன வந்திருக்கோம் ஜே, அப்ப விஐஜே இருக்கா? சோ ஆப்ஷன் சி. சோ ஆல்பா தெரிஞ்சா போதும், அடிச்சிடலாம். அடுத்து ஜேகே, இந்த கே ரிப்பீட் ஆகுது, கே அடுத்து எல், எல் ரிப்பீட் ஆகுது, எல் அடுத்து எம், எம் ரிப்பீட் ஆகுது, எம் அடுத்து என், அப்ப என் ரிப்பீட் ஆகும். கரெக்டா? என் அடுத்து என்ன வரும் ஓ, என் ஓ. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? ஏ பி சி டி இ இருக்கு ஆப்ஷன்ல. சரிங்களா? ஜஸ்ட் அப்சர்வ் தான், அப்சர்வ் பண்ணி போடுறதா. சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க, சி டி விட்டுட்டு இ, இ அடுத்து எஃப் விட்டு ஜி, ஜி அடுத்து ஹைச் விட்டுட்டு ஐ, ஐ அடுத்து ஜே விட்டுட்டு கே போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ மிடில் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டேன் கே. அடுத்து வந்து இருக்கு பி, அடுத்து வந்து இருக்கு சி டி, ஒரு லெட்டர் விட்டான் சி டி. அடுத்து இதுக்கு டி அடுத்து ஒரு இ, ஒரு லெட்டர் விட்டுட்டான் எஃப், எஃப் அடுத்து வரும் ஜி, ஒரு லெட்டர் விட்டு ஹைச், ஹைச் அடுத்து வரும் ஐ விட்டுட்டு ஜே ஜே. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் சேம் தானே? அப்ப ஜேகேஜே, ஜேகேஜே ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? சோ அடுத்து இந்த பார்ட் பாருங்க, இது எப்படி நான் ஃபுல்ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 2 4 6 8 10 11 12 13 14 15 16. அப்ப முதல்ல எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 ஐட்டம் இருக்கு. சோ அப்ப 16 இருந்துச்சுன்னா எப்படி பிரிக்கலாம்? 4 நாளா பிரிக்கலாம், அதான் ஜோடி கிடைக்கும் ஈஸியா. 4 நாளா பிரிச்சுங்க அப்படின்னா ஜோடி கிடைக்கும். 1 2 3 4, 1 2 3 4, 2 4 2 4. ஓகே டன். இப்ப இதுக்குள்ள இந்த நம்பர்ஸ், இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க இன்சர்ட் பண்றப்ப உங்களுக்கு என்ன ஒரே மாதிரி பேட்டர்ன் கிடைக்கும். அந்த பேட்டர்ன் தான் ஆன்சர். சரி ஓகே, இங்க பார்க்கலாம். இங்க எக்ஸ் போடலாம், எக்ஸ் 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 4 எக்ஸ் வந்துருச்சு. அடுத்து இங்க போட்டீங்க அப்படின்னா ஒய்ல ஆரம்பிக்குது, அப்ப கிடையாதுங்க. அடுத்து இங்க ஒய் போடலாம், ஒய் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், ஒய் போட்டோம் அப்படின்னா இங்க 2 இருக்கு. ஒய் இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா ஒய் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், அப்ப என்ன வந்துருச்சு ஒய் எக்ஸ் 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 3 வந்துருச்சு. அடுத்து இங்க என்ன வந்திருக்கு, அடுத்து என்ன இருக்கு, இங்க ஒய் எக்ஸ் இருக்கு காமனாவே. அடுத்து இங்க என்ன வந்திருக்கும், அடுத்து ஒய் தூக்கி போட்டோம்னா இங்க என்ன வந்திருக்கு, ஆல்ரெடி ஒய் வந்துருச்சு. அப்ப ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஒய் இருக்கு. அப்ப இந்த பேட்டர்ன் எனக்கு இல்ல. அப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒய், இந்த ஒய் அங்க தூக்கி போட்டுடலாம், ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்லாஷ், அடுத்து என்ன வந்திருக்கு ஒய் எக்ஸ் ஒய் ஒய். இது இல்ல, எனக்கு இந்த பேட்டர்ன் இந்த ஒய் எக்ஸ் எக்ஸ் இருக்கு, ஒய் ஒய் இருக்கு. அப்ப இதுவும் எனக்கு சரியா வரவில்லை. அப்ப கடைசி ஆப்ஷன் மூவ் பண்ணுவோம். என்ன இருக்கு, ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்லாஷ் ஒய் எக்ஸ் 2 எக்ஸ் 2 ஒய் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து என்ன இருக்கு, ஒய் ஒய் ஸ்லாஷ் ஒய், மூணாவது ஒய் 1 2 3 4, நாலாவது இடத்துல என்ன இருக்கு எனக்கு எக்ஸ் இருக்கு. ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய். ஓகே, அடுத்து என்ன இருக்கு ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய், ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய் தான் ஆன்சர் நமக்கு. ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய். அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒய் ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய். இது காமனா இருக்கா, ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய்னு. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா WXCDயா. ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் எல்லாமே கலந்து இருக்கு. எதோட மேட்ச் பண்ணணும்னு பார்ப்போம். PQ, P கொடுத்த RS, TU, VW,
அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் தான் நமக்கு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் கம்பேர் பண்றேன். நமக்கு எத்தனை 4 டிஜிட் 1 2 3 4. அப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட் தான் கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்றப்ப எனக்கு என்ன வந்திருக்கு PQR -1 அதானே RSTU. அப்ப இங்கே வர்றப்ப எனக்கு என்ன வந்திருக்கும் -1 வந்திருக்கணும். அப்ப J விட்டு K விட்டு வராது. O PQ அப்ப இங்க என்னதான் ஆரம்பிக்கும் ஓல தான் ஆரம்பிக்கும். ஏன்னா O கருத்து தான் என்ன ஒரு P ஒரு லெட்டர் விட்டு Q இருக்கா. அப்ப இங்க O ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், வேற ஆப்ஷனே இல்ல. சரிங்களா? சோ ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல ரெண்டாவது லெட்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க வேண்டாம். RST ஓகேவா. T கருத்து U ஒரு V, V கருத்து W விட்டுட்டு X. அப்ப P கருத்து ஒரு Q விட்டுட்டு நமக்கு என்ன வந்திருக்கும் R. இந்த வந்துருச்சா? இங்க P போட்டுங்க அப்படின்னா P கருத்து Q விட்டுட்டு R இருக்கா. அப்ப இதான ஆன்சர் ஆப்ஷன்ல. எல்லாத்தையும் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சோ அடுத்த क्वेश्चंस சேம் மெத்தடாலஜி தான். 2 4 6 8 10 12 14 16 18 இருக்கு. சரிங்களா? 18 இருக்கு. சோ அப்ப 18 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 டேர்ம்ஸா பிரிக்கலாம், 6 டேர்ம்ஸா பிரிக்கலாம். சாய்ஸஸ் யுவர்ஸ். 3 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 6 நார்ம்ஸ் வந்துரும். சரிங்களா? 6 டேர்ம்ஸ் 3 நார்ம்ஸ் வந்துரும். சரிங்களா? அதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரலாம், ஒரு ஐடியாக்காக வேணா நான் 3 பிரிக்கிறேன், எது ஈஸியா இருக்கும் அப்படின்னு. 3 வரலன்னா நமக்கு என்ன வந்திருக்கும் ஃபைனலா 6 வச்சு தான் பிரிக்க முடியும். ஏன்னா 18 தான் எனக்கு நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 3 டேர்மாவும் 6 டேர்ம் பிரிக்கலாம், இல்ல 9 டேர்மா பிரிக்கலாம். 9 டேர்ம்ன்றது சோல் ஆர்ச். சோ நம்ம இந்த ரெண்டுலயுமே நம்ம பேரை கண்டுபிடிச்சிடலாம் ஜோடியை. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன வந்திருக்கு 2x இருக்கு. அப்ப x ஓகே, இந்த ஆப்ஷன் வச்சு போட்டோம்னா சரிங்களா. அடுத்து என்ன வந்திருக்கு yx ஓகே டன். அப்ப இப்ப 3 முடிஞ்சு. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா yxx. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா yx. அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா yx. அடுத்து yx வந்திருக்கு, yx வந்திருக்கு மூணுக்குமே yx. இங்க yxx. அடுத்து என்ன வந்திருக்கு yxx. அடுத்து ட்ரிபிள் எக்ஸ் வந்திருக்கு. சரி, இது ஒரு பேட்டர்னா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுலயும் அடுத்ததுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரே ஆப்ஷன் வச்சு இதான் பேட்டர்ன் நம்ம சொல்ல முடியாது. அடுத்த ஆப்ஷன் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய். அடுத்து என்ன வந்திருக்கும் எக்ஸ் ஒய். சரிங்களா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா xx yy xx இருக்கா. xx yy xx. அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 2 4 6. இது பாருங்க yx xy yx பேட்டர்ன் சேஞ்சா இல்ல, காமனா இல்ல. yy xy xy இது காமனா இல்ல. சோ அப்ப அடுத்த ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி என்ன இருக்கா yx yx அடுத்து y. சோ இது பண்ணோம் அப்படின்னா yx x y. அப்ப 2 4 6. அப்ப 6 பிரிச்சுக்கோமா நம்ம. சோ அடுத்து 2 4 6 பிரிச்சிடலாம். சோ இது காமனா இருக்கான்னு பார்க்கணும். சோ y xx yx இல்ல, காமனா இல்ல. y ட்ரிபிள் எக்ஸ் இல்ல. அப்ப லாஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம கிராக் பண்ணணும். சோ லாஸ்ட் ஆப்ஷன் கிராக் பண்றப்ப y x y x இது காமனா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். y xx y 2 4 6. சோ y xx yx yxx yx yxx yx இருக்கா. இந்த மூணு ஜோடி சேர்ந்து இருக்கா ஒரே மாதிரி. yxx yx yxx yx yxx yx yxx yx இருக்கா. எல்லாமே காமனா இருக்கா. அது என்ன பேட்டர்ன்ல வருது ஆப்ஷன் டி ல வருது. சோ கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். சரிங்களா? நம்ம தான் கரெக்டா இருக்கான்னு கிராக் பண்ணணும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா how many such pairs சொல்லிட்டான். சோ pairs எத்தனை ஜோடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? பாக்கெட் பாக்ஸ் பாக்கெட் புக்ல. சரிங்களா? சோ அப்ப நம்ம both forward as well as back நம்ம செக் பண்ணணும். ஏபிசிடி தான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சோ அப்ப ஒவ்வொன்றா செக் பண்ணணும். both forward as well as backwardல செக் பண்ணணும். சோ p q r s t u v w x y இல்ல, o p q r s t u v w இல்ல,
சி டி இ இருக்கா ஆப்ஷன் நம்பர் 1 பேர் நம்பர் 1 சி டி இ இருக்கா நான் ஈன்ற வார்த்தை சொன்னேன் ஈ தான் இருக்கு இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே பேர்ல கே எல் எம் என் ஓ இருக்கா கே எல் எம் என் ஓ ஓ நான் சொன்ன இடத்துல ஓ தான் இருக்கு ஓ பி கியூ இல்ல இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே இல்ல டி யூ வி டபிள்யூ எக்ஸ் இல்ல பி சி டி இல்ல ஓ பி கியூ இல்ல ஓ பி கியூ இல்ல கே இல்ல அப்ப போத் ஃபார்வர்ட் 2 pairs ஃபார்வர்ட் வந்து 2 pairs இருக்கு இப்போ பேக்வர்ட் வரணும் கே இருக்கு கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி இல்ல ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ இல்ல ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி இல்ல பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இல்ல டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இல்ல இ எஃப் ஜி ஹெச் ஐ இல்ல கே எல் எம் என் இல்ல சி டி இல்ல ஓபி இல்ல சரிங்களா ஓ பி ஆப்ஷன் 3 ஓ கரெக்டா பி வரும் சரிங்களா சி டி இன்னு சொன்னோம் இல்ல ஓபி இருக்கு அப்ப ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு 3 பேர் உள்ளது ஃபார்வர்ட்ல 2 பேக்வர்ட்ல 1 இதுதான் வந்து பேர்ஸ் ஆஃப் லெட்டர் கண்டுபிடிக்கிற முறை சரிங்களா மறந்துடாதீங்க சேம் தான் சரிங்களா பேர்ஸ் ஆஃப் லெட்டர்னு சொல்லிட்டாவே நமக்கு சேம் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சேம் நம்ம அதே போல தான் அரேஞ்ச்மென்ட் பண்ண போறோம் so letter in the word how arrange them in the reverse in alphabetically order right to left இது வந்து pairs of letter கேட்கல இது என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இந்த இதுல இருக்குது ரேடியோ கெமிஸ்ட்ரில to be arranged the reverse in alphabetically order from right to left ன்டா அப்ப ரைட் டு லெஃப்ட் நமக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க எப்படி அப்படினா ஆல்பால அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க அது ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு என்னதான் வரும் இதுல ஏ இருக்கு அடுத்து பி இருக்கா இல்ல அடுத்து சி இருக்கு அடுத்து டி இருக்கா இருக்கு அடுத்து இ இருக்கு அடுத்து என்ன வந்திருக்கு இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே 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 ஐ ரெண்டு இடத்துல இருக்கு அதனால ஐ ரெண்டு இடத்துல இருக்குன்றப்ப நம்ம ரெண்டு இடத்துல ஐ யூஸ் பண்ணணும் ஐ அடுத்து என்ன வந்திருக்கு ஜே ஜே இல்ல கே எல் எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி எம் என் எம் என் எம் என் ஓ இருக்குல்ல எம் எம்க்கு அடுத்து என் இல்ல ஓ இருக்கு பி கியூ ஆர் எஸ் ஆர் எஸ் டி ஓகே ஆல்பபெட் படி அரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த அரேஞ்ச் them in the reverse order alphabetically அப்படின்னு சொல்லிட்டா from right to left ன்ட்டாங்க எந்த பொசிஷன் how many letters will be remaining unchanged ன்னு கேக்குறாங்க ரிமைனிங் அன்சேஞ்ச் எத்தனை லெட்டர்ஸ் கேக்குறாங்க ஆர் இருக்க இடத்துல ஆர் இருக்கா இல்ல அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஏக்கு நேரம் டிக்கு நேரம் இல்ல ஐக்கு நேரம் ஓக்கு நேரம் சி ஹெச் இ இல்ல எம் கிட்ட இ இல்ல ஐஎஸ் சி எதுவுமே இல்ல ஆன்சர் இஸ் நன் சரிங்களா ஜீரோ இஸ் ஆன்சர் சோ அடுத்த क्वेश्चन என்ன ப்ரமோஷனலுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு கேக்குறாங்க அப்ப என்ன வரும் பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இல்ல ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இல்ல ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ இல்ல எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி இல்ல ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ இல்ல டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இல்ல I J K L M I J K L M இல்ல O P Q R இல்ல N O P இல்ல A B இல்ல அப்ப ஃபோர்த் ஃபார்வர்ட் வந்து நமக்கு என்ன 0 பேர்ஸ் இப்போ பேக்வர்ட்ல வரணும் L M N இருக்கா பேர் நம்பர் 1 L M N O இருக்கா பேர் நம்பர் 2 O P Q R S T U V இல்ல A B C D E F G H I J இல்ல N O இருக்கா பேர் நம்பர் 3 N O P Q R S T U V இல்ல O P Q R S T U V இல்ல I J K L M N O இல்ல T U V W X Y இல்ல O P Q R O P Q R பேர் நம்பர் 4 O P Q R S இல்ல M N O P MNOP 5 MNOP இருக்கு OPQ அடுத்து RS அப்ப இந்த क्वेश्चनக்கு 5 ஜோடிகள் உள்ளது ஆப்ஷன் டி ல இருக்கா 5 ஜோடி கொஞ்சம் கேர்ஃபுல்லா
ஃபோன் பண்ணணும் அவ்வளவுதான். ஏன்னா ஃபார்வர்ட் ஒரு பேருமே இல்ல, ஆனா பேக்வர்ட்ல உங்களுக்கு 5 பேர் இருக்கு. சரிங்களா? கேர்ஃபுல்லா என்னன்னு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம், டைம் மேனேஜ்மெண்ட்க்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. சோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 130. ஹராஸ்மெண்ட்ல அரேஞ்ச் them alphabetically order, how many letters will be the retain the original position அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேதான் எங்கிட்ட இருந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆல் த லெட்டர்ஸ் அரேஞ்ச் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் சொல்லிட்டாங்க. இந்த டைரக்ஷன் சொல்லலாம், அப்ப லெஃப்ட் டு ரைட் தான். சரிங்களா? மறந்துடக்கூடாது. அடுத்து ஏ வந்துடும். அடுத்து பி இருக்கா? ஏ 2 டைம் வந்திருக்கு, அப்புறம் ஏ 2 டைம் போட்டுறலாம். அடுத்து பி சி டி இ இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் எஸ் எம் ஐ ஜி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் எம் வரும்லங்க, ஐ ஜே இ எஃப் எஃப்க்கு அடுத்து என்ன வந்திருக்கும்? ஈக்கு அடுத்து எஃப் இஎஃப் ஜி வரல, ஹைச் ஹைச்சுக்கு வந்திருக்கும் ஐ ஜே கே எல் எல் எம் எம் என் இங்கே எம்என் இங்கே வந்துடும், எம்என் ஓபி கியூ ஆர் எஸ் டி. ஸோ ரிமைனிங் அன்சேஞ்ச் ஒன்லி 1 letters. சரிங்களா? டி மட்டும் தான் ரிமைனிங் அன்சேஞ்ச், மிச்சம் எதுவுமே அதுக்கு கீழே அந்த இங்கே வந்திருக்கா ஏ வேற வந்திருக்கோம், ஏ ட்வைஸ் இஸ் அப்பியர். ஏ இங்க வந்திருக்கா, இந்த இடத்துலயும் வந்திருக்கலாம் ஏ, ஏ ட்வைஸ் இஸ் அப்பியர். ஏவும் டியும் மட்டும்தான் நமக்கு ரிமைனிங் அன்சேஞ்சான பொசிஷன்ல இருக்கு, மிச்சம் எதுவுமே நமக்கு சேம் பொசிஷன்ல இல்ல. சரிங்களா? சோ அப்ப ஆன்சர் இந்த क्वेश्चंसக்கு ஆப்ஷன் 2. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஆல் தி லெட்டர்ஸ் ஆஃப் அரேஞ்ச் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ன்ட்டாங்க. then the question how many of them will be remaining unchanged, அதேதான். சரிங்களா? சோ அப்படியே எடுத்து எழுதுங்க. சோ அப்ப ஆல்பபெட்ல லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப ஏ இருக்கான்னு பார்க்கணும், ஏ இல்ல, பி இல்ல, சி இல்ல, டி இல்ல, இ இ வந்து த்ரைஸ் இருக்கு. அப்போ 3 இ இருக்கு, 1 2 3 இ இருக்கு, அதனால 3 டைம் இ போட்டேன். சரிங்களா? சோ 3 டைம் இ போட்டுட்டேன். அடுத்து இ அடுத்து என்ன வரும்? இ எஃப் எஃப் இருக்கா? எஃப் இல்ல, ஜி ஹெச் ஐ ஐ ஐக்கு அடுத்து என்ன வரும்? ஜே கே எல் எம் எம் என் ஓ பி கியூ ஆர் ஆர் இஸ் ட்வைஸ், ஓ பி கியூ ஆர் இஸ் ட்வைஸ், ஆர் எஸ் டி டி இஸ் ட்வைஸ். ஸோ அப்போ ரிமைனிங் அன்சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 3 லெட்டர் வில் பி ரிமைனிங் அன்சேஞ்ச். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 3 டில இருக்கு 3 லெட்டர் வில் பி ரிமைனிங் அன்சேஞ்ச், இ ஐ அண்ட் டி. How many such pairs are there? டிஸ்கவரி, டிஸ்கவரியில எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அதேதான் டிஸ்கவரி. டிஇ அதாவது டிஇ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி ல எஸ் டி யூ வி பேர் நம்பர் 1, எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ல சி டி இ எஃப் ஜி ஹெச் ல ஓ பி கியூ ஆர் ஓ ஓ பி கியூ ஆர் எஸ் ல வி வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ல இ எஃப் ஜி ல ஆர் எஸ் ல ஒய் இசட் வராது, அதுக்கப்புறம் விட்டுறணும், அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய். சரிங்களா? இங்க ஆர் வந்து பாக்குறப்ப இல்ல, இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே இல்ல, வி ஒய் இசட் இல்ல, ஓ பி கியூ ஆர் எஸ் இல்ல, சி டி இ இல்ல, எஸ் டி இல்ல, ஐ ல வராது. அப்போ ஒன்லி 2 pairs. சரிங்களா? ஒன்லி 2 pairs அதானே கேட்டிருக்காங்க. ஸோ வார்த்தைகள் எத்தனை ஜோடிகள் உள்ளன, அவற்றுள் இடையே ஓகே எத்தனை ஜோடிகள் இருக்கும்? ஆல்பா சீரிஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 தான் நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர், ஒன்லி 2. ஸோ அடுத்த ஆர்ஃபனேஜ்ல என்ன கேட்டிருக்கா அப்படின்னா how many pairs of letters are there? ஆர்ஃபனேஜ். சரிங்களா? ஸோ ஆர்ஃபனேஜ் இது எல்லாமே பேர்ஸ் ஆஃப் லெட்டர் தான், அடுத்தடுத்த எண்ணிக்கையில தான் இது கொஸ்டின்ஸே வருது. அப்ப பேர்ஸ் ஆஃப் லெட்டர் நம்ம கன்சிக்யூட்டிவா பார்த்துட்டே இருக்கணும்னு நமக்கு கன்சிடர் இல்லை. ஸோ அப்ப நமக்கு ஆன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஃபனேஜ்க்கு வந்து நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 133. ஏன்னா நம்ம பேர்ஸ் ஆஃப் லெட்டருக்கு வந்து நம்ம ஃபுல்லா நம்ம போட்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போயிட வேண்டியது அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கு. பட் இருந்தாலும் ஓகே நம்ம பார்த்துடலாம்.
OPQRSTUVW இல்ல, RSTUVWXY இல்ல, PQRSTUV இல்ல, HIJKLM இல்ல, ABCDE இருக்கா? கார் நம்பர் 1. அடுத்த வந்திருக்கு NOPQ இல்ல, ABC இல்ல, GE. அடுத்த வரும் GH தான். அப்போ ஃபார்வர்ட்ல ஒரு பேர் EFGHIJKLM இல்ல, GHIJKL இல்ல, ABCDEFG இல்ல, NOPQR இருக்கு. பேர் நம்பர் 2 RS. அடுத்து ABCDE இல்ல, அடுத்து HIJK இல்ல, PQR அதெல்லாம் RS. அப்ப இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஜோடிகள் இருக்கு. அடுத்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அரேஞ்ச்மெண்ட். அது என்ன சொல்லிருக்காங்க? கான்சனன்ட் அரேஞ்ச்மெண்ட். கான்சனன்ட் அரேஞ்ச்மெண்ட் ப்ரீவியஸ் ஆகும். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வவல்ஸ் டு சேஞ்ச் தி நெக்ஸ்ட் லெட்டர் இருக்காங்க. அப்ப இன்சூரன்ஸ். சோ இதுல AEIOU ஐ கருத்து என்ன ஒரு IJ, அடுத்து AEIOU ஏ கருத்து என்ன ஒரு B வரும், E கருத்து F வரும். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே வவல். வவலுக்கு எங்கெங்க வருதோ அதெல்லாம் அடுத்த லெட்டர் போட சொல்லியிருக்காங்க. தென் கான்சனன்ட் எங்க வருதோ அதெல்லாம் அடுத்த லெட்டர் போடணும். அப்போ AEIOU யூ கருத்து என்ன வரும்? V. ஓகேவா? இன்சூரன்ஸ் இது வந்து யூல. சரிங்களா? ஓகே டன். அவ்வளவுதான் இருக்கு. இப்ப கான்சனன்ட் போடணும். அதாவது M அடுத்து தான் N வரும். அப்ப N க்கு முன்னாடி என்ன ஒரு M, Q R வரும் இந்த இடத்துல, RS. சரிங்களா? PQR அடுத்து வரும் MN BC. சரிங்களா? செய்ய சொன்னதை செஞ்சுட்டேன். கான்சனன்ட்க்கு ப்ரீவியஸ் லெட்டரும் வவலுக்கு நெக்ஸ்ட் லெட்டரும் போட சொல்லிருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ் ஆல்பா சீரிஸ்ல இந்த நியூ ஆல்பபெட்ஸ் ஃபார்ம்டு. சரிங்களா? இதான் புதுசா அரேஞ்ச் பண்ணது. சரிங்களா? ஆல்பபெட்டிக்கலி ஃபார்ம்டு ஆர் அரேஞ்ச்டு இன் ஆல்பபெட்டிக்கலி ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டா. இந்த சீக்வலை ஆல்பாபெட்டி அரேஞ்ச் பண்ணணும். ஆல்பாபெட்டி அரேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கும்? B வந்திருக்கும். B 2 டைம் இருக்கு, ஏன்னா A இல்ல, B இருக்கு. அடுத்து CDEF இருக்கு, F தான் அடுத்து இருக்கு. F GHIJKLM NOM 2 இடத்துல இருக்கு. MNOPQRV போட்டேன். சரிங்களா? அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ன கேட்கறேன் அப்படின்னா which of the following will be the third from the right? Third from the right என்ன இருக்கு நமக்கு? இதான் ரைட் ஹேண்ட் சைடு. third from the right Q. சரிங்களா? Q is the answer. சரிங்களா? ஆப்ஷன் C ல இருக்கு. Question number 135. How many meaningful words can be formed? Kitchen வந்து என்ன சொல்லிருக்காங்க? செகண்ட், தேர்டு, ஃபிஃப்த். அப்ப செகண்ட், தேர்டு, ஃபிஃப்த், அடுத்த என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா செவன்த். அப்ப ITHN இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹிண்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தின் அப்படின்னு 2 லெட்டர் உருவாக்கலாம். ஆப்ஷன் 2. சரிங்களா? இது ரொம்ப ரேரஸ்ட் கேஸ் தான் எஸ்ஐல மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு வர்றது. சரிங்களா? தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 நம்பர்ல எது டிஃபரெண்டோ அதான் ஆன்சர். சோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண இந்த நம்பர் வந்திருக்கும். 7 ஸ்கொயர் வந்து 49, 6 ஸ்கொயர் வந்து 36. அப்ப ஆட் பண்ணா 85. சோ இது ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 ஸ்கொயர் வந்து 64, 9 ஸ்கொயர் வந்து 81. இது 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 145 கிடைச்சிருச்சு. அப்ப 1 ஸ்கொயர் வந்து 1, 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஆட் பண்ணா 10. அப்ப 2 ஸ்கொயர் ஆட் பண்ணா 4 தானே வரணும். அப்ப இதெல்லாம் தப்பு. அப்ப அதான் டிஃபரண்ட் ஃப்ரம் தி குரூப். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா கிராக் பண்ணணும். இந்த நம்பர் எப்படி வந்து ஒன்றாக மாறி உள்ளது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல் கன்சிடர் அஸ் a ஸ்கொயர் வேல்யூ. இது ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. சோ தட் இஸ் ஆன்சர். சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரண்ட் ஃப்ரம் தி குரூப். எது டிஃபரண்டோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த குரூப்ல சேராதது. சரிங்களா? இங்க பாருங்க, A க்கு அடுத்து BCD, BC 2 இல்ல, D க்கு அடுத்து EF 2 இல்ல, EFG H 3 இல்ல, அடுத்து இங்க H க்கு அடுத்து IJK IJ 2 இல்ல, அப்ப 2 3 கேப். F க்கு அடுத்து என்ன வரும்? G H விட்டுட்டு I இருக்கு. ஓகே, 2 கேப். அடுத்து I க்கு அடுத்து JKL 3 இல்ல, அதானே 3. அடுத்து M NO இல்ல 2. அப்ப இது சிமிலரா தான் இருக்கு. P அடுத்து என்ன வரும்? QR விட்டுட்டு S போட்டாங்க. S க்கு அடுத்து TUV அதானே. சோ இங்க 2 தான் கேப் இருக்கு. S க்கு அடுத்து TU தான் இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு? V க்கு அடுத்து என்ன வரும்? WX
2 அதானே சோ அப்ப தட் இஸ் a difference from the group ஏன்னா 3 2 3 3 2 2 3 2 இங்க 2 இருக்கு அப்ப தட் இஸ் a difference from the group சரிங்களா சரி இங்க இருந்துச்சுன்னா z க்கு அடுத்து என்ன வந்திருக்கும் z க்கு அடுத்து ab 2 லெட்டர் இல்ல c க்கு அடுத்து d e f 3 லெட்டர் இல்ல இங்க 2 3 2 அப்ப இது மட்டும் தான் different from the group option c so the last question 139 so அதே மாதிரி தான் different from the group என்னன்னு பார்க்கணும் சரிங்களா so jk இங்க என்ன வந்திருக்கு r s t u v i j k so பாப்போம் டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு அந்த டிஃபரன்ஸ் தான் ஆன்சர் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் மட்டும் கரெக்ட்டா பார்க்கணும் சரிங்களா o p q r அப்ப இங்க இருந்து பார்க்கறப்ப o க்கு அடுத்து p q r அப்ப தேர்ட் லெட்டர் ரெப்ரசன்ட் லெட்டர் r க்கு அடுத்து என்ன வரும் j அடுத்து இங்க பாப்போம் k l m n o அடுத்து இங்க இருந்து எல்லாமே இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல போகும் k க்கு அடுத்து என்ன வரும் l m n o நாலாவது லெட்டர் o க்கு அடுத்து என்ன வரும் p q r மூணாவது லெட்டர் y க்கு அடுத்து z a b c நாலாவது லெட்டர் அடுத்து c க்கு அடுத்து மூணாவது லெட்டர் ரெப்ரசன்ட் ஆகணும் c க்கு அடுத்து d e f மூணாவது லெட்டர் அடுத்து இங்க பார்க்கலாம் u v w x y இல்ல u க்கு அடுத்து என்ன எங்க இருந்து பாசிட்டிவா தான் வருது எனக்கு அப்ப இங்க l e க்கு அடுத்து என்ன வரும் f g h i நாலாவது லெட்டர் i க்கு அடுத்து என்ன வரும் j k l மூணாவது லெட்டர் அப்ப 4 3 வந்துருச்சு அப்ப இந்த இடத்துல தப்பா இது u க்கு அடுத்து என்ன வரும் v w x y இந்த இடத்துல y வந்திருக்கும் நாலாவது லெட்டர் வர்றப்ப அடுத்து இங்க இருந்து என்ன வரப்ப 3 வந்திருக்கணும் என்ன வந்திருக்கு மூணாவது லெட்டர் y க்கு அடுத்து என்ன வரும் z a b c அப்ப இந்த c y u தான் இது ஆன்சர் கரெக்ட் ஆனா இங்க என்ன இருக்கு s c u இருக்கு அப்ப அதான் தப்பு டிஃபரண்ட் फ्रॉम தி குரூப் சோ இதுல பார்த்தா ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா டி ஏன்னா எல்லாருமே மேல் அவங்க மட்டும் தான் ஃபீமேல் சரிங்களா மறந்துடாதீங்க இது பார்த்தா எல்லாருமே மேல் அவங்க தான் ஃபீமேல் சோ தட் இஸ் ஆன்சர் சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் நம்பர் 1 ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தோம் சோ டெஸ்ட் நம்பர் 2ல நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கறேன் थैंक यू